நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டூருக்கு வந்து ஜாலியாக நீங்கள் எங்கே வேணால் போகலாம், எப்படி வேணால் போகலாம், சிங்கப்பூர் போகலாம், மலேசியா போகலாம், அண்டார்டிகா கூட போகலாம். ஏன்னா விளம்பரம் போட விரும்பல, அதனால் வந்து சும்மா விட்டுட்டேன். சரிச்சுங்க, இதையும் ஸ்கிப் பண்ணுங்க. பெட்டி நம்ம ராம் சரண் அவர் தான் இந்த படத்தை நடிச்சிருக்காரு. புச்சி பாபு சனா அவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கா. அப்படி இந்த படத்தை வந்து காலையில் பார்த்தேங்க. காலையில் பார்த்துட்டு இப்போது என்னென்னா, நான் ரொம்ப என்னையும் மிஸ் பண்ணுறேங்க பயங்கரமாக. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியாக ஒரு கேர்ஃப்ரீயாக ஒரு ரிவ்யூ இருக்கும். இப்போ உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது அது பெரிய ஸ்கேலை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த ரிவ்யூலாம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. திருப்பி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா ஜாலியாக. ஐம் ரீடிஸ்கவரிங் மை செல்ஃப் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மணி நேரம் படங்க. 3 படம் உள்ளே இருக்குது. ஒரு கிரிக்கெட் படம் இருக்குது, ஒரு குஸ்தி படம் இருக்குது, ஒரு ரன்னிங் படம் இருக்குது. இந்த 3 படம் சேர்த்து பேக்கேஜாக ஒவ்வொரு மணி நேரம் கட் பண்ணி 3 படத்தை ஒரு படமாக வந்து தலைவன் புச்சி பாபு சனா வந்து தந்திருக்கா. அப்படி ஆனால் ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த ராம் சரண் அப்படிங்கிற இது சும்மா வந்து சொம்படி இதுக்கெல்லாம் இல்லைங்க. என்ன உடம்பு அப்படி பண்ணி வச்சுருக்க அப்படி மனுஷன், இப்படி இருக்குங்க உடம்பு. ஐயோ, அந்த மல்யுத்தம் இதெல்லாம் இருக்குல்ல, இதே வெறும் உடம்பு காட்டுறாரு, ஸ்டெப்ஸ் பயங்கரமாக போடுறாரு. சிவரஞ்சீவி சார் பயங்கரமாக ஆடும் அப்படி இல்லை, அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் போடுறாரு. அதுக்காண்டி மட்டும் நான் சொல்லலான்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த கடைசியில் அத்லெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எமோஷனலாக பயங்கரமாக ஃபேஸில் வந்து நிறைய விஷயங்கள் காட்டணும். நடிச்சிருக்க அப்படி பயங்கரமாக நடிச்சிருக்க. அப்படி ஒரு மாதிரி ஒரு டப்பிங் படம் கண்ணு கலங்க வைக்குமா அப்படின்னா கலங்க வைக்குது. ஒவ்வொரு பாயிண்டில் வந்து அந்த கடைசியில் ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ்லாம் வரும், அந்த இடத்துல ஒரு சொட்டு கண்ணீர் வருது. எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கடா அப்படின்ட்டு. உடனே இந்த பூமரானுங்க இவனுங்க, அதாங்க இன்டெலெக்சுவல் பூமரானுங்க, இந்த ரொம்ப இன்டெலெக்சுவலாக இருப்பானுங்களே. நெட்ஃப்ளிக்ஸில் ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து எவனா ஒருத்தர் சோப் போட்டிருப்பான், 5 எபிசோடு சோப் போட்டு துவைச்சி காய போட்டிருப்பான். அதில் துணி என்ன கலர், அது ஏன் வந்து வெளுத்துச்சு, சன் எந்த டைரக்ஷன்லேருந்து அடிச்சுது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணிவிட்டு ஓ அப்படிங்குவானுங்க. அவனுக்கெல்லாம் அந்த படத்து மேலே காண்டு. என்ன காண்டுனா, படம் நல்லா இல்லை அப்படின்னு. ஏன் நல்லா இல்லை? நல்லா இருக்குது, அதனால் அவனுக்கு நல்லா இல்லை. என்ன இப்போது நீங்கள் ஒரு ஃபேமஸ் பாட்டு சொன்னீங்கன்னு வச்சிங்களா, அவனுக்கு பிடிக்காது. தெரியாத ஒரு பாட்டு தான் சொல்லுவானுங்க. ஃபேமஸ் டேரக்டர் சொன்னீங்கன்னா புரியாது, பிடிக்காது. தெரியாத ஒரு டேரக்டர் சொல்லுவானுங்க, உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது அவனுக்கு சந்தோஷமே. பார்த்தியா, அவனுக்கு தெரில பார்த்தியா அப்படிங்கிறது. அந்த மாதிரி இது நல்லா இருக்குது. ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கும், அதனால் அவனுக்கு பிடிக்காது. அவ்வளோதான், பெரிய ரீசன்லாம் வந்து தெடிக்க வேண்டியதில்லை. பட் பொது ஜனங்களுக்கு வந்து இந்த படம் வந்து பிடிக்கும். இன்டெலெக்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேயரில் இந்த லேயரில் டங்கல் மாதிரி இருக்குது, குங்கல் மாதிரி இருக்குது. டேய், கமர்ஷியல் படம் எல்லாம் ஒரே மாதிரி தான்டா இருக்கும். எடுத்து பாருங்கடா. ஒரு நரேஷன் பின்னாடி இருந்து பாயிண்ட் ஆஃப் நரேஷன் இருக்குது. ஒருத்தர் வராரு, ஃப்ளாஷ் கட் அடிக்கிறார் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் எந்த படத்தில் எடுத்தீங்கனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது ஒன்றும் பெருசாக வித்தியாசமெல்லாம் வராது. படத்துக்கு உள்ள கண்டென்ட் கரெக்டாக இருக்கா இல்லையா, அதை பாரு, நீட்டாக பண்ணியிருக்கா. அப்படி இப்போது இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. உண்மையான ராம் சரண் நடிப்பு சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த ஜான்வி கபூர்னு ஒருத்தங்களை உள்ளே சுத்த விட்ருக்காங்க. நம்ம ஊரில் இந்த பெருசுக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இது சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேப்புக்களை துண்டு இல்லை பழைய துண்டு ஏதாவது போட்டுக்குங்க. அதில் தான் மூக்கு சிந்துங்க, இரும்புங்க, என்ன கொய்யாப்பழம் வந்து கடிச்சதுன்னா துப்புங்க, இல்லை வந்து தொளிச்சதுன்னா தொப்பையை போடுங்க. அப்புறம் எங்கேயாவது உட்காந்து தண்ணியை போடுறப்ப சைடில் வச்சுருக்குங்க. அப்புறம் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வீசுங்க, அப்பப்போ தூக்கி தோளில் போட்டுக்குங்க. அந்த மாதிரி அந்த துண்டு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சேலையை வந்து யூஸ் பண்ணிடுறாங்க ஜான்வி கபூருக்கு. ஓப்பனிங் ஷாட்டே வந்து சேலையை அவுத்து தான் அவங்க தீப்பந்தம் வந்து அதாவது ஜீப்பில் வருவாங்க. ஏண்டா ஜீப்பில் வந்து ஒரு காட்டை எரிக்கணும், இதுதான் சீனு, ஓப்பனிங் சீனு. என்ன அவங்க காட்டே எரிக்கிறாங்களா, ப்ரில்லியண்ட்டாக பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. நீ அந்த பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு தீப்பந்தம் வந்து அது சேலையை கழட்டி சுற்றினா தான் தீப்பந்தம் வருமாம்மா. ஏன் அவன் ஜட்டை பக்கத்துலேயே ஒருத்தர் அசிஸ்டன்ட் ஒருத்தர் வருவான், அவன் ஜட்டையை கழட்டி சுத்த, அவன் தொப்பையை தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை. என்னன்னா கிளாமர். இது லாரி கிளீனர் மாதிரி. லாரி கிளீனர் தான் பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட் துணி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்போ முன்னாடி வச்சுருப்பான். அது உள்ளோடு வைக்க மாட்டானுங்க, சோம்பேறில மேலே வச்சுருப்பாங்க. அது எங்கேயாவது மேலே ஏறும்போது கீழே விழுந்துடும், அதை திருப்பி எடுத்து வைப்பாங்க. அந்த மாதிரி இந்த அம்மா போடுறது அது தூக்கி வீசுறது, அவர் போடுறது அப்படி தூக்கி வீசுறது. அப்புறம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அது எதுக்கு அந்த தாவணியை போட்டுக்கிட்டு அதை கழட்டி ஒரு ஓரத்தில் வச்சிடலாமே, இல்லை அலமாரியில் வச்சு தான் கூட வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காஸ்டியூம் டிசைனருக்கு அது வந்து மிச்சமாகும், அது வாங்குற காசு. எப்படி எவ்வளோட அப்ஜெக்டிஃபை பண்ணுவீங்க? அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிதாமானில் வர்ற லைலாவோட 100%, 100 மடங்கு, பர்சன்ட்டில் 100 மடங்கு லூசு பொண்ணு. ஐயோ அவர் வந்துட்டாரா, ஐயோ அவரை தான் நான் கட்டிக்க போகிறேன், ஐயோ 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 ஒரு வீட்டுக்கு வருவாரா, நான் மாங்காய் தொக்கு செய்கிறேன். டேய் ஏண்டா
அந்த ஊரில் ஊர் பாசம் உள்ள ஊர் உணர்வு உள்ள பையன் மட்டும்தான் இருப்பானா, பொண்ணு இருக்கவே மாட்டானா. ஏன் ஜான்வி கபூர் எந்த நல்ல படங்கள்லாம் கண்டென்ட் படமெல்லாம் நடிச்சிருக்கேன். இப்போ அந்த பொண்ணு வந்து அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி ஒரு ரோல் கொடுத்தா பரவாயில்ல. அதனால சும்மாவே வந்துட்டு போகுது. இதில் ரைட்டிங்ஸ்ன்னு வேறு போட்டுக்கிறீங்க. என்ன சுகுமார் ரைட்டிங்ஸ் என்ன எழுதுறாரு, பெரிய கம்பர் அவர். என்ன ரைட்டிங்ஸ் அப்படின்னு டே எழுதுறதுன்னா எல்லாத்துக்கும் ரோல் எழுதுங்கடா வெண்ணைகளா. அது இல்லாமல் பொண்ணுங்களை எவ்வளோ நாள் இது பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி தமிழ் டப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜாதி சண்டையை வர வச்சிருவானுங்க போல். சில ஜாதியெல்லாம் நேராகவே சொல்லி திட்டுறானுங்க தமிழ் டப்பிங்குள்ளே. உள்ளே போய் கேட்டானுங்கன்னா சட்டை வந்துடும். என்னடா டப்பி பண்ணி வச்சுருக்கீங்க லூசு பயலுகளா நான் கேட்குறேன். ரொம்ப தப்பான டப்பிங். என்ன பார்த்தா எடுத்த நோக்கம் ஓகே. அவர் வந்து ரொம்ப ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு ஜாதி. அவன் வந்து ஒரு ஆண்ட ஜாதி. அங்கே போயிட்டு வந்து கற்றுக்கிறாரு, போகிறாரு. இதெல்லாம் ஓகே, எல்லாம் காமிக்கிறீங்க, ஓகே ரைட்டு. அப்போ டப்பிங் எவ்வளோ பார்த்து பண்ணணும். தமிழ் டப்பிங் எல்லாம் அவ்வளோ மட்டமாக பண்ணி வச்சுருக்காங்க எல்லாம். இன்னொன்று படம் வந்து கிரிக்கெட் டு குஸ்தி அப்படிங்கிறப்போ தட்ஸ் ஓகே. இந்த 2 ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கிறது அது கிரிக்கெட். அது சிக்கிரின்னு தலைங்க இப்படின்ட்டு ஒரு ஸ்டெப்பு போடுற அப்படின்னா அது நம்ம பாடி மட்டும்தான் ஆடும். பாடியே ஆட மாட்டேது. இங்கே இவ்வளோதான் ஆட முடியும். தலைவர் ஒரு ஸ்டெப்பு போடுறாரு. என்ன அதெல்லாம் செம்மையாக என்ன ஸ்டைலுங்க ஆள். அதெல்லாம் பிரிச்சார் அப்படி சச்சக் அப்படின்னு குத்திட்டு அப்படிங்கிறப்பெல்லாம் பயங்கரமாக இருக்கு. அது 2 ஃபியூஷன் ஓகே. மல்யுத்தம் கிரிக்கெட். அதுக்கப்புறம் ரன்னிங் ரேஸுங்கிறப்ப டே இது என்னடா இது ஏஷியன் கேம்ஸா ஒலிம்பிக்ஸா என்னடா எல்லா கேம்ஸும் உள்ள இருக்குது அப்படிங்கிற டவுட் வந்துடுது. ஃபாலோ பண்ண முடிய மாட்டேது நமக்கு. ரொம்ப எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதுதான் இந்த படத்தோட பிரச்சனைங்க. நல்ல என்டர்டெய்னருங்க, சூப்பர் என்டர்டெய்னர், அது டவுட்டே இல்லை. ஒரு காமன் ஆடியன்ஸ் சொல்லலாம் போய் உட்காந்தோம்னா செம்ம என்டர்டெய்னர். நான் இன்டெலெக்சுவல் லெவல் ஜென்ரலாக சொல்கிறேன். பார்க்குறப்போ ஒரு 40 நிமிஷம் ஏதோ புது படம் ஒன்று தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பின்னாடி. இந்த அனுமார் வால் மாதிரி பின்னாடி வந்து தொங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குதுங்க. கூட நடிச்சிருக்க எல்லா துணை நடிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிரித்து நம்ம சிவராஜ்குமார் சார் வந்து நடிச்சிருக்காரு. என்ன ரோல் அது, செம்ம ஒரு மென்டர் ரோலு. பிச்சு வாங்கியிருக்காரு மனுஷன். அப்படி சும்மா அது உண்மையாலுமே அது அவருக்கு உண்மையாக அந்த ஆறாக இருக்கிறங்காட்டி தான் பண்ணுறாரு. சும்மா திருப்பி சொம்படிக்கிறதுக்கு பண்ணல. அவரும் சில மொக்க ரோல்லாம் பண்ணியிருக்காரு. பட் இந்த ரோல் சூப்பராக பண்ணியிருக்காரு. செம்மையாக ஒரு விஷயம் வந்து மனுஷன் பண்ணியிருக்காரு. அப்சல்யூட்லி ப்ரில்லியன்ட் அப்படின்னு சொல்லலாம். பெத்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் டைம் வாட்ச் தலைவா. போங்க போய் பார்க்கலாம். உண்மையான ராம் சரண் அஜான பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து மாஸ்டர் அப்படின்னு நிற்கிறப்பெல்லாம் வந்து விட்டு குத்துனாரம் பிச்சுட்டு போயிடும் அப்படிங்கிற அந்த மூடில் இருக்குது. ஃபார் தட் யூ கேன் வாட்ச் அண்ட் என்ஜாய். பை த வே இது வந்து ரோட் சவுத்தோட சோஃபாங்க. 14,999 ரூபா. கிட்டத்தட்ட ஒரு 8-9 சோஃபா விற்றுட்டோம். தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணிட்டோம். இதோட ஓப்பனாக சொல்கிறேன்னே மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டே 11,500 ரூபா. என்னங்க ஒரு மீறி போனால் ஒரு 3,000 ரூபா கிடைக்கும் எனக்கு மேக்ஸிமம். இந்த 11,500 ரூபா ஏன் போடுறோம் அப்படின்னா இங்கே சோப்பான்னு வந்து பார்த்தீங்கன்னா கலராக விற்கிறானு இல்லை, அதில் எல்லாத்தையும் 4,000 ரூபாய்க்கு கூட பொருள் போட மாட்டாங்க. உள்ளே இருக்கிற கட்டையிலேருந்து ஃபோம்லேருந்து எல்லாமே பாடாவதி உள்ளே போட்டு ஒரு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஓட்டையில் நிற்கும். இல்லாட்டி ஏதோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் ஏதாவது பிடிச்சிரும். இது அது எதுக்குமே இல்லாமல் குறைஞ்சது ஒரு 5 to 6 வருஷம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத இருக்கிற மாதிரி பார்த்து பண்ணியிருக்கு. ஒரு 6 கலரில் இருக்குங்க. சின்சியர் நான் சொல்கிறேன், நெஞ்சுக்கு நேர்மையாக சொல்கிறேன், இதை விட ஒரு பெஸ்ட்டு இந்த ப்ரைஸில் ஒரு சோஃபா கிடைக்காதுங்க தமிழ்நாட்டில். ஏன்னா ஸ்க்ராட்சிலேருந்து நான் பண்ணுறங்காட்டிக்கு நான் உரிமையோடு சொல்கிறேன். வாங்கணுன்னா வாங்குங்க, தைரியமாக வாங்குங்க. உங்களுக்கு எதாவது மிஸ்டேக் அப்படின்னா டோட்டல் ரீஃபண்ட். பாண்டா ஏமாற்றிட்டான் அப்படின்னே போடுங்க, டோட்டல் ரீஃபண்ட் நான் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.